கோவையில் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் மருத்துவர்கள் தின விழா. இந்திய மருத்துவ சங்கத்தின் கோவை கிளை சார்பில் மருத்துவர்கள் தின விழா கோவை IMA அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு இந்திய மருத்துவ சங்க கோவை கிளையின் தலைவர் டாக்டர் P. கோஷல்ராம் தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினார். கௌரவ செயலாளர் டாக்டர் D. பரமேஸ்வரன் ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரும் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான V. சம்பத்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக IMA தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் டாக்டர் A.K. ரவிக்குமார், மேற்கு மண்டல துணைத் தலைவர் டாக்டர் C.B. சண்முகசுந்தரம், முன்னாள் மாநில செயலாளர் டாக்டர் S. கார்த்திக் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவின் தொடக்கமாக IMA கோவை நுண்கலை குழுவினரின் சிறப்பு பண்பாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து பிரார்த்தனை பாடல், மருத்துவர்கள் உறுதிமொழி மற்றும் கொடியேந்தி மரியாதை செலுத்துதல் ஆகியவை நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக மருத்துவர்களின் சேவையை பாராட்டும் வகையில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அமைச்சர் சம்பத்குமார் 56 மருத்துவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். விழா நிறைவில் நிதி செயலாளர் டாக்டர் R. பாலமுருகன் நன்றி உரையாற்றினார். எல்லாருக்கும் வணக்கம். இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளை டாக்டர்ஸ் டே நிகழ்ச்சி இன்னைக்கு 26ஆம் தேதி மிக சிறப்பு வகையில் நடந்தது. நமது மினிஸ்டர் திரு சம்பத்குமார் அவர்கள் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்து கிட்டத்தட்ட 56 டாக்டர்களுக்கு அவார்ட் கொடுத்தாரு. இந்த இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளையில் கிட்டத்தட்ட 3000 டாக்டர் இருக்காங்க. ஸோ ஆண்டுதோறும் இந்த டாக்டர்ஸ் டே ஃபங்க்ஷன் சிறப்பாக நடத்துவோம். இந்த தூரம் எல்லா துறையிலையும் கவர்மெண்ட் சைட், ப்ரைவேட் சைட் எல்லா ஹாஸ்பிட்டலையும் தேர்ந்தெடுத்து ஒரு குழு மூலமாக தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு அவார்டு நம்ம கொடுத்தோம். மிக சிறப்பாக ஒரு 56 பேருக்கு அவார்டு இன்றைக்கி அளிக்கப்பட்டது. இன்றைக்கி மினிஸ்டர் வந்து இன்றைக்கி அவரே வந்து நம்ம கோவை கிளைக்கு இந்த ஆண்டு வந்திருக்காரு. இப்போ வந்து மினிஸ்டராக வந்திருக்காரு. ஆனரபிள் மினிஸ்டர் மிக சிறந்த அளவில் அவரே எல்லாருக்கும் அவார்டுக்கும் அளித்தார். மிக நல்லபடியாக நடந்துச்சு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் பரமேஸ்வரன், கௌரவ செயலாளர் இந்திய மருத்துவ சங்கம் கோவை. பார்த்திங்கன்னா மருத்துவர் தினம் ஆகப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் சிறப்பாக நம்ம கொண்டாடுறது உண்டு. எப்படி இதை கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னால், சிறப்பாக செயல்படுகிறவங்களுடைய சிறப்பாக வேலை செய்கிற மருத்துவர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து அவங்கள கௌரவிப்போம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 56 மருத்துவர்களை நம்மளுடைய ஜாயிண்ட் டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ், சிறப்பாக கோவிடில் நிறைய செயலாற்றிய டாக்டர்ஸ், சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர், நிறைய டாக்டர்ஸை வந்து இன்றைக்கி தேர்ந்தெடுத்து இன்றைக்கி மிக சிறப்பான முறையில் முதன்மை விருந்தினராக நம்மளது மாண்புமிகு அமைச்சர் சம்பத்குமார் சார் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி 56 பேர்த்துக்கு அவார்டு கொடுத்து, இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சங்கம் 102ஆம் ஆண்டு, அதாவது 102 ஆண்டுகளை கடந்து இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளையானது இந்தியாவில் மிக பழமை வாய்ந்த சங்கம். இந்த சங்கத்தில் இந்த அவார்டை நாங்கள் ஏற்பாடு பண்ணி மருத்துவர்களை பாராட்டுறது எங்களுக்கும் சந்தோஷம். இதை அமைச்சர் வந்து முழுமையாக எல்லா மருத்துவர்களுக்கும் அவார்டு கொடுத்து இந்த நிகழ்ச்சியவே சிறப்பித்தார். ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம். நான் டாக்டர் R. பாலமுருகன், கோவை இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய நிதி செயலாளராக இருக்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் இந்த ஜூலை 1ஆம் தேதி அன்று இந்தியா முழுவதிலுமே மருத்துவர் தினமாக அனுசரிக்கப்பட்டு எல்லா துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே இந்த மாதிரி பெஸ்ட்டு டாக்டர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி கோவை இந்திய மருத்துவக் கலையும் இந்த டாக்டர்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணோம். இதில் வந்து டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே ஓடிட்டுருப்பாங்க. நோயாளிகள் உடம்புக்கு முடியலன்னா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். இந்த மாதிரி இன்று பல்வேறு துறைகள் உள்ள மருத்துவர்களை ஒரு குழுவின் மூலமாக தேர்ந்தெடுத்து இந்த விழாவை நடத்தினோம். இதில் வந்து அமைச்சர் அவங்க கலந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக பல்வேறு துறை மருத்துவர்களுக்கும் நாங்கள் இந்த விருதை வழங்கியதுனால கோவை இந்திய மருத்துவ சங்கம் மிகவும் பெருமை அடைகின்றது. நன்றி, வணக்கம்.